லா இலாஹா இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்று யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் முழுக்க அல்லாஹ்வின் குதரத்தை எப்படி பேசினார்களோ அதை போன்று சில தஸ்பீகள் அல்லாஹ்வின் குதரத்தை சொல்லும் பொழுது, அவனுக்கு கட்டுப்படக்கூடிய தஸ்பீகளை சொல்லும் பொழுது அல்லாஹ் ஆனந்தம் அடைகிறான். தஹ்மீதுல்லில்லாஹ், தக்பீருல்லில்லா, அல்லாஹுவை தக்பீர் சொல்லுவது, அல்லாஹுவை புகழ்வது, அவன் பெருமை கொள்கிறான். அதே நேரத்தில் நம் நாவை நாம் தஸ்பீஹிற்கு தயாராக்கும் பொழுது நம் நாவு நஃப்ஸை கட்டுப்படுத்துகிறது. உலகத்தின் நஃப்ஸை கட்டுப்படுத்தக்கூடிய ஆயுதம், மிகப்பெரிய ஆயுதம் அந்த தஸ்பீஹ். நஃப்ஸி என்பது எந்த நிலைகளுக்கெல்லாம் செல்கிறது? கெட்டதை பார்க்கும் பொழுது அல்லாஹ்வினுடைய தஸ்பீஹ் உங்களுடைய நாவிலே இருந்தது என்று சொன்னால் அதை தவிர்க்கும். கெட்டதன் பக்கம் நடக்கும் பொழுது அல்லாஹ்வினுடைய தஸ்பீஹ் உங்களிடத்தில் இருந்தது என்று சொன்னால் அதை தடுக்கும். இப்படி ஒவ்வொரு விஷயமும் தஸ்பீஹ் இருக்கும் பொழுது ஒரு விஷயத்தை ஒருவன் தவறாக சொல்கிறான், நஊது பில்லாஹி மின்ஹு, அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும். ஆனந்தத்தை, அல்லாஹ்வினுடைய குதரத்தை சொல்கிறார்கள், அல்லாஹு அக்பர் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். துக்கமானதை சொல்கிறார்கள், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். தும்முகிறார், அல்ஹம்துலில்லாஹி யர்ஹமுக்கல்லாஹ் யஹ்திகுமுல்லாஹ். இப்படி தன் தஸ்பீஹை கொண்டு, அல்லாஹ்வின் புகழுக்கான தஸ்பீஹை கொண்டு நம் நாவை தயார்படுத்தும் பொழுது நம் உடலில் ஷைத்தான் வெளியேறுகிறான்.